Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு Banknifty இன்னைக்கு 6th March performance மார்க்கெட் கேப் டவுன்ல தான் ஓபன் பண்ணிட்டேன். மார்க்கெட் நல்லா கீழே Banknifty நல்லா டவுன்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா மார்னிங்ல மொமெண்ட் ஸ்ட்ராங் எல்லாம் இருந்து இப்ப லாஸ்ட் க்ளோசிங்ல பார்த்துட்டா நல்லா கீழே வந்திருக்கு. நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நிஃப்டி மாதிரி Banknifty அதே மாதிரி க்ரூட் ஆயில் அதுக்கு ஆப்ஷனுக்கு எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ட்ரி எக்ஸிட் ரிவர்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் அட்வான்டேஜ் என்னாச்சு ஃபேக் அப் டவுன்ஸ் ஃபேக் ரிவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆக்குரேட் ட்ரேடு எந்த பாயிண்ட் என்ட்ரி எடுக்கணும் ஹோல்ட் பண்ணமான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி Banknifty பார்த்துட்டா Bankniftyயில் மொமெண்ட் இருந்தால், ஆனால் நிஃப்டி பார்த்துட்டு நிஃப்டி ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. மார்க்கெட்டு நல்லா மார்னிங்கில் பார்த்துட்டா நல்லா ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. ஆனால் நம்ம சாஃப்ட்வேர் பார்த்துட்டா விட செல் ஹோல்ட் பண்ணதுக்காக தான் சொல்லியிருக்காரு. பை ட்ரேடில் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ரெட் கலர் செல்லு தான் க்ரீன் பை தான். இது லேட்டஸ்ட்டாக செல் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காரு. என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு இது சிக்னல் கொடுத்து டைமிங் அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டு கீழே கொடுத்துருக்காரு. இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ இது கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போர்ட்டு கட் பண்ணிட்டா மட்டும்தான் என்ட்ரி பண்ணோம். இப்போ இது ஃபஸ்ட்டு கேரல் கீழே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் போயதுக்கப்புறம் சப்போர்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட்டு சிக்னல் இப்போ ஒரு லாஸ்ட்டு பார்த்துட்டாலும் அந்த க்ளோசிங் லெவலில் நல்லா கீழே வந்திருக்காரு. 2 o'clock அப்புறம் 2:30 அப்புறம் நல்லா கீழே வந்திருக்காரு. நல்லா டவுன் போயிட்டு இப்போ இது பார்த்துட்டா நான் சாஃப்ட்வேர் நான் கரெக்டாக சிக்னல் கொடுத்துரு. அதுக்கு 1 minute பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டு க்ளோசிங் லெவலில் 1 minute கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ மினிட் வைஸ் பார்த்துட்டா மினிட் வைஸில் நம்ம சிக்னல் எல்லாமே எடுக்கக்கூடாது. ஆனால் மார்னிங்கில் க்ளோசிங்கில் நல்லா சிக்னல் தான் வரும். இப்போ லாஸ்ட்டு 229 கொடுத்த செல்லு தான் இப்போ நல்லா கீழே வந்திருக்காரு. சப்போர்ட்டு கட் பண்ணி நல்லா கீழே போயிட்டு இப்போ லாஸ்ட்டு கொடுத்த சிக்னல் 452 பாயிண்ட்ஸ் டவுனில் போயிட்டாரு. நல்லா ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நம்ம சாஃப்ட்வேரோட கரெக்டாக சிக்னல் கொடுத்துருக்காரு. அவரோட செல் ஹோல்ட் பண்ணதுக்காக தான் நம்ம 5 minutes சொல்லியிருக்காரு. 58,000 நம்ம புட் ஆப்ஷன் பார்த்துட்டாலும் புட் ஆப்ஷன் நல்லா மேலே போச்சு. இப்போ மார்னிங்கில் 686 பை கொடுத்தது. இப்போ நல்லா ரிட்டர்ன்ஸ் போயிட்டேன். இப்போ 412 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இருக்காரு. பார்த்துட்டா 3 டார்கெட்ஸ் ஹிட்டாக இதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போட்டிருக்காரு. இப்போ லாஸ்ட்டு கொடுத்த லாஸ்ட் அது பிரேக் அவுட்டில் அப்ராக்சிமேட் 850 மேலே போயிது. இப்போ பார்த்துட்டா 11,105 தான் ரன்னிங் ரேட்டு. பார்த்துட்டா நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக சிக்கில் கொடுத்துருக்காரு அந்த பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்த்துட்டாலும் க்ரூட் ஆயில் 2 days பை தான் போயிட்டுக்கா. இன்றைக்கி பார்த்துட்டா ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டேன். இப்போ லாஸ்ட்டு கொடுத்து சிக்கில் கண்டினியூஷன் பார்த்துட்டா 615 பாயிண்ட்ஸ் பையில் தான் நிற்கிறேன். இப்போ இதில் 7,400 கால் ஆப்ஷன் பார்த்துட்டா லாஸ்ட்டு சிக்கில் கொடுத்து 390 தான். இப்போ பார்த்துட்டா 382 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இருக்காரு. 765 தான் இப்போ ரன்னிங் ரேட்டு. பார்த்துட்டா 370 பாயிண்ட்ஸ் பை தான் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. அதே மாதிரி நிஃப்டி பார்த்துட்டாலும் நிஃப்டியில் நம்ம செல்லு தான் ஹோல்ட் பண்ணி நிஃப்டிலுக்கு நல்ல மொமெண்ட் இல்லை. ஏன்னா பார்த்துட்டா மார்னிங்கில் நல்லா ஃப்ளக்சுவேஷன் வந்தது. ஆனால் கீழே பார்த்துட்டா அவட ரெட்டில் இருக்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். தைரியமாக செல் ஹோல்ட் பண்ணிக்க. ஆனால் பைக்கு சான்ஸே இல்லான்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டு கொஞ்சம் பையில் ஏறும்போது சாஃப்ட்வேர் கீழே ரெட் இருந்தால் தைரியமாக ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி ஒர்க் பண்ணணும் ஸோ உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணிக்க, வாட்ஸ்அப் பண்ணி கீழே நம்பர் கொடுத்துருக்கா. அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் லைவாக சொல்லி கொடுக்கலாம். Okay, thank you.